ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசன்ட் டைம்ஸில் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்ருக்கோம். என்னென்னா, முகேஷ் அம்பானியோட பையன் மேரேஜ் 5000 கோடி செலவில் நடத்தப்பட்டிருக்குன்னு. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட வீடு பார்த்திங்கன்னா மும்பையில் கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிக காஸ்ட்லியாக கட்டப்பட்ட 2வது வீடு இவங்களோட வீடு தான். அதை கட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 7 வருஷமாக இருக்குது. ஆன செலவு 15000 கோடி. நீதா அம்பானி இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட்பேக்கோட விலை 2,60,00,000. அவங்க கட்டுற ஒரே ஒரு புடவையோட விலை 40 லட்சம். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடிக்கிற ஒரு டீயோட விலை 1.5 கோடி அப்படின்னு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. மும்பையில் அவங்க இருக்கிற வீட்டோட பேர் வந்து ஆன்டிலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடோட மதிப்பு 15,000 கோடிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை ஆரம்பித்தது முகேஷ் அம்பானி தானா? கண்டிப்பாக கிடையாதுங்க. தேவர் மகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சிவாஜி சொல்வார் இல்லையா, விதை நான் போட்டது, இதெல்லாம் என்ன பெருமையா, கடமை அப்படின்னு சொல்வார் இல்லையா. அந்த மாதிரி அவரோட கடமையை செஞ்சுட்டு போனவர் தான் திருபாய் அம்பானி. அவரை பற்றி தாங்க எனக்கு இன்றைக்கி சொல்லணுன்னே தோணுச்சு. இவரை பற்றி குரு அப்படின்னு ஒரு படத்தை கூட மணிரத்னம் எடுத்திருக்காரு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான மூவி. நீங்கள் அதை போய் பார்க்கறதுனாலும் பாருங்கள். அதுக்கு பதிலாக அவரை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிறக்கிறாருங்க. குஜராத்தில் சோர்வாட் அப்படிங்கிற இடத்துல 1932 பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தாலும் நெய் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த நெய் வியாபாரத்தில் அவருக்கு வெற்றி அடைய தெரியல. பல பிரச்சனைகளால் அதில் தோல்வி அடைகிறாரு. அந்த அப்பாவோட தோல்வி தான் இவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. சரி, ஓகே, இவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குது, ஆனால் படிக்க வைக்க முடிஞ்சுதானா? அவர் ஃபேமிலியால் படிக்க வைக்க முடியல. ஸோ 16 வயசில் அவர் அரபு நாடாக இருக்கிற ஏமனுக்கு வேலைக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் அங்கேயே வேலை செய்கிறாரு. ஷெல் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாருங்க. அங்கே இருக்கிற எல்லா நுணுக்கங்களையுமே அந்த பையன் கற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப ஏமனுக்கு போகிறாங்க. அப்படி பார்த்தோன்னா புழக்கத்தில் அந்த ஏமன் நாட்டில் ரியால் அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயம் இருந்திருக்கு. திடீர்னு தான் அரசாங்கம் கவனிக்குது, ரியாலுடைய புழக்கம் மார்க்கெட்டில் குறைவாக இருக்குது, அதாவது மக்களோட விநியோகத்தில் ரொம்ப கம்மியாகுது. என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க. விசாரணை கமிஷனும் அமைக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, திருபாய் அம்பானி அப்படிங்கிற ஒரு இளைஞன் அந்த வெள்ளி நாணயங்களை எல்லாத்தையுமே உருக்கி விற்று லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஆமாங்க, அந்த நாணயத்தை இந்தியாவோட மதிப்போட கம்பேர் பண்ணுறதை விட இந்த நாணயத்தை உருக்கி விற்றா கிடைக்கிற லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தந்திரத்தை திருபாய் அம்பானி தெரிஞ்சுட்டு அந்த நாணயங்களை உருக்கி விற்று லாபம் பார்க்குறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் 1954 திருமணம் செஞ்சுக்கிறாரு. 1957 நம்மளுடைய பணக்காரராக சொல்லப்படுற முகேஷ் அம்பானி பிறக்கிறாரு. இது வரைக்கும் திருபாய் அம்பானிக்கு லைஃப்பில் சாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் அடங்கவே இல்லை. அது நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாரு, ராஜ்கோட்டில் ஜவுளி கடை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ராஜ்கோட்டில் ஸ்டார்ட் பண்ணாத, பம்பாயில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரும் வெறும் 500 ரூபாய் முதலீட்டில் அவருடைய உறவினரோடு சேர்ந்து ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவு உள்ள அறைன்னு பார்த்தீங்கன்னா 350 சதுர அடி இருக்கிற அறைங்க, 3 டேபிள், 4 சேர், ஒரு டெலிஃபோனுங்கிற செட்டப்பில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் பேரும் வைக்கிறாரு. அதோட பேர் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன். அவரோட தொழில் உத்திகளில் பயங்கர துணிச்சலாக முடிவெடுக்கிறாரு. எதை பற்றியுமே பயப்பட மாட்டுறாரு. இதை பார்த்து அவரோட பார்ட்னருக்கு பயம் வருது. நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நஷ்டம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த தொழிலிருந்து அவர் விலகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதோடைய பங்குகளை நம்மளுடைய திருபாய் அம்பானியே வாங்கிடுறாருங்க.
அப்போதான் ஒரு முடிவு எடுக்கிறாரு, எதுக்கு நம்ம துணிகளை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி சேல் பண்ணணும், நாமளே அந்த துணியை தயாரிச்சோன்னா அதோட முதலீடும் கம்மி, லாபமும் அதிகமாச்சுன்னு அவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. தன்னோட ஏமனில் வேலை செஞ்ச நண்பர்கள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவும் எடுக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே ஒரு தொழிற்சாலையும் அமைக்கிறாரு. ஆனால் மும்பையில் இல்லை, குஜராத்தில். ஏன்னா மும்பையில் அமைச்சோம்னா அதுக்கான முதலீடு ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறத கணக்கு பண்ண அவர் நம்ம குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போதான் ஒருத்த முன்னேறினாவே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டாக மாறுது. அவருக்கு எதிராக நின்று எல்லா சங்கத்து ஆளுங்கக்கிட்டேயும் அவர்கிட்ட இருந்து துணியை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசாக முடிவெடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அம்பானி, நீங்கள் தான் இருந்து என்னுடைய தொழிலை முன்னேற்றணும்னு இல்லை, நான் மக்களை நம்புகிறேன்னு மக்கள்கிட்ட நேரடியாக சில்லறை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள்கிட்ட போயிட்டு தன்னுடைய துணிகளை விற்பனை பண்ணுறாரு. அதுவும் முன்பணம் கூட வாங்காமல். அவர் நினச்சதை விட ஒரு சில நாள்லேயே 1,00,000 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்குது. 10 ஆண்டுகளில் அவர் நினச்சதை விட கிட்டத்தட்ட 600 மடங்கு அவர் சம்பாதிக்கிறாரு. ஒரே வருஷத்தில் அவர் சம்பாதிச்ச அமௌண்ட்டு 90 லட்சம். இதுக்கிடையில் அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்திருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவர் எந்த இடத்துல கலந்துக்கிட்டாலும் தனது மனைவிக்கும் தனக்கு நிகரான மரியாதை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல முக்கிய எண்ணத்தில் இருந்திருக்காரு. எல்லா இடத்துலையுமே தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய மனைவி முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு தீப்தி, மீனா, அனில் அப்படின்னு மற்ற பசங்கள்லாம் பொறுக்கிறாங்க. அவர் கால் வைக்கிற இடம் எல்லாமே தங்கங்கிற மாதிரி வெற்றி மேலே வெற்றி திரு அம்பானிக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த டைமில் அவரோட இன்ட்ரெஸ்ட் எதை நோக்கி போகுதுன்னா, வேகமாக ஓடுற கார் மேலெல்லாம் போகுது. தன்னுடைய வாங்கின முதல் காரை தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண துணிக்கடன் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது 150 சதுர அடியில் அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா ஒரு அலுவலகம், அதுக்கு அவர் என்ன பேர் வச்சுருந்தாருன்னா ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன்னு பேர் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிராண்டோட நேம் விமல். விமல் அப்படின்னா தூய்மை அப்படிங்கிறது அர்த்தங்க. இதில் அவர் ஸ்டார்ட் பண்ண பிராண்ட் கிட்டத்தட்ட 400 கடைகளுக்கு மேலே லட்சக்கணக்கில் விற்று தீக்குது. அதுலேயும் அவர் கொள்ள லாபம் பார்க்குறாரு. இந்த டைம் பீரியடில் 1960 புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் அந்த மத்திய அரசு அதிகமாக கெடுபிடியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டைமில் இவர் சட்டத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர் தான். ஆனாலும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுல தந்திரசாலியாக இருந்திருக்காரு. தனக்கு லாபம் தர வகையில் எல்லா சட்டத்திட்டங்களையும் தனக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காரு. இந்த ராஜதந்திரம் மற்றவங்களை அவருக்கு மேலே மரியாதையை வர வச்சாலும் இன்னொரு விதத்தில் அவர் மேலே பயத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருபாய் அம்பானியோட ஒரே எண்ணம் கடன் வாங்குறதே கூடாது. கடன் வாங்குறதே அவர் வெறுத்தார். ஏன்னா கடன் வாங்கணும்னா கடன் வாங்கினவங்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கணும், அது நமக்கு தேவையே கிடையாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர் திருபாய் அம்பானி. ஆனால் அதுக்கு பதில் அவர் பண்ண ஒரு விஷயம்தான், பெரிய பெரிய முதலாளிகளை நாடாமல் நடுத்தர மக்களை அவர் தன்னுடைய பார்ட்னர்ஸாக, அதாவது பங்குதாரராக தன்னுடைய தொழிலை இணைக்கணும்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த டைமில் தான் தன்னுடைய ரிலையன்ஸ் கார்ப்பரேஷனுடைய ஒரு பங்கு 10 ரூபான்னு விற்பனை செய்யறதுக்கு தயாராக இருந்தார். அந்த டைமில் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தாரு. அவர் எதிர்பார்க்காததை விட அதிக மக்கள் அதில் பங்குதாரராக ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் அதில் முதலீடு பண்ணுறாங்க. என்னதான் இவர் நடுத்தர மக்களை தூக்கி விட்டாரு அப்படிங்கிற பேர் இருந்தாலும் இவர் பார்த்த லாபம் நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான லாபத்தை அவர் அந்த காலத்திலேயே அடைஞ்சிருக்காரு. ஆனாலும் இவர்கிட்ட முதலீடு பண்ண நிறைய பேர் கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாறியிருக்காங்கிறது கண்டிப்பான உண்மை. அப்படி 1977 அந்த ரிலையன்ஸ் கார்ப்பரேஷனை பொது நிறுவனம்னு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வருஷம் தன்னுடைய முதலீடு பண்ணுறவங்களுக்காக ஆண்டுதோறுமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் கிட்டத்தட்ட 12,000 பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. இதை பார்த்த மற்ற பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள்லாம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, மிகப்பெரிய நம்பர் 1 வியாபாரி அப்படின்னு நம்மளுடைய திருபாய் அம்பானியை அவர்களுடைய இதழ்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் முதல் 50 இடத்த பிடிக்கிறதுக்கே தடுமாறின ரிலையன்ஸ் கார்ப்பரேஷன் அதுக்கு அடுத்தது சில வருடங்கள்லேயே முதல் 5 இடத்த பிடிச்சது.
இவருக்கு நிறைய பிரச்சனை வந்தது, நிறைய எதிரிகள் வந்தாங்க. ஆனால் எல்லாரையுமே ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்டுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அரசியல் இருந்தும் அவரோட எதிரிகள் முளைக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் 1970 இந்திரா காந்தியோட நெருங்கிய நண்பர் வட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறாரு. அதனால அரசாங்கத்துக்கு மூலமாக அவருக்கு சலுகைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரால் இந்தியாவுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. 1970 1980க்குள்ள இந்தியாவோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா திருபாய் அம்பானியோடு தான். அது மட்டும் இல்லாமல் புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம திருபாய் அம்பானி எப்படி அரசியல்வாதிகளோடையும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த நிதி அமைச்சர்களோடையும் நட்புறவு வச்சுக்கிட்டு தன்னுடைய தொழிலுக்கு பாதகம் வராமல் பார்த்துக்கிட்டாரோ, அதே மாதிரி இப்போ முகேஷ் அம்பானியும் அரசியல்வாதிகளோடையும் நம்ம பிரதமர் மோடியோடையும் நெருக்கமான தொடர்பில் இருந்து தன்னுடைய தொழிலை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காரு. இவரை பார்த்து நிறைய எதிரிகள் பயந்து ஒதுங்கி நின்னாங்க. இவரை பார்த்து சில பத்திரிகைகள் தப்பாக எழுதினாலுமே அந்த பத்திரிகைகளை நேரடியாக பதிலளிக்காம அந்த பத்திரிகைகளுக்கு கொடுக்குற விளம்பரங்களை நிறுத்தி வச்சிருவாருங்க. இதனால அந்த பத்திரிகைகளுக்கான வியாபாரம் தடைப்படுறதுன்ட்டு அவங்க அவரை பற்றி எதுவுமே எழுதுறதில்லை. இந்த மாதிரி தன்னுடைய தொழிலில் எல்லா எதிரிகளையும் ரொம்ப சாமர்த்தியமாக ஓரம் கட்டிகிட்டே வந்தார். 1986 இப்படி இருந்தவருக்கு பக்கவாதம் அட்டாக் ஆகுது. கொஞ்ச நாள் கோமாவிலும் இருக்காரு. அவ்வளோதான், சிங்கம் காலி அப்படின்னு நினச்சவங்களுக்கு திருப்பி ஒரே மாதத்தில் கம்பேக் கொடுக்குறாரு. அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்திரா காந்தியோட பீரியடுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி உள்ளே வந்திருக்காரு. இந்த டைமில் ராஜீவ் காந்தியோட நெருக்கமாக ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் அது அவரால் அவ்வளோ ஈஸியாக முடியல. அப்போதான் ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்டான அமிதாப் பச்சன் மூலமாக ராஜீவ் காந்திக்கு நண்பராகிறாரு. அதுக்கப்புறமா நிறைய சலுகைகள் அவருக்கு கிடைக்குது. நாங்கள் நண்பர்கள்னு ராஜீவ்காந்தியும் அம்பானியும் நேரடியாக சொல்லிக்கவும் இல்லை, ஆனால் மறுக்கவும் இல்லை. பணத்துக்கு மேலே பணங்க. லக்ஷ்மி தேவி மொத்த பணத்தையுமே திருபாய் அம்பானிக்கு தான் கொடுக்குறாருன்ற அளவுக்கு மக்கள் அனைவருமே நினைக்கிற அளவுக்கு அவருக்கு பணம் சேருது. 1988 மும்பையில் 17 மாடி குடியிருப்புக்கு அவங்களோட ஃபேமிலி மாறுறாங்க. முதல் 5 மாடி கார் பார்க்கிங்க்கும், 6வது மாடி ஜிம்காகவும், 7வது மாடி நீச்சல் வசதியோடையும் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் பக்கவாதத்தில் இருந்திருந்தாலுமே 2002 ஒரு 69 வயசில் அவர் மரணம் அடைகிறாருங்க. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே ஜவுளி கடை, பெட்ரோல், எண்ணெய் சுத்திகரிப்புன்னு எல்லா இடத்துலையுமே தன்னுடைய காலை பதிச்சுட்டு அதில் வெற்றி கொடியை நட்டுட்டு தான் நகர்ந்திருக்காரு. அவருடைய அதிகபட்சமாக சொல்கிற வார்த்தை என்னன்னா, யாருமே நிரந்தர எதிரியும் இல்லை, யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை. அப்படி நினச்சி அவர் 500 ரூபாய் முதலீட்டில் தொடங்கின வியாபாரம் தான் கடைசியில் 75,000 கோடி ரூபாய்க்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போனார். அவருடைய உழைப்பில் தான் இப்போ அவருடைய சந்ததிகள் சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை பார்த்து பொறாமப்பட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் தோணுதா, நமக்கு அப்படி இல்லைன்னு. பிரச்சனை இல்லைங்க, நம்ம நடுத்தர மக்களுடைய ஒரே எண்ணம் தாங்க, அது என்னுடைய எண்ணமும் கூட. ஏழையாக பொறுக்கிறது கண்டிப்பாக நம்மளோட தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாக இறந்தோன்னா 100% அது நம்மளோட தப்பு தான். நமக்கு அவங்கள மாதிரி வாழ்க்கை வேணாங்க, ஆனால் நம்ம நினச்ச பொருளை அதோட ப்ரைஸ் டேக்கை பார்க்காம வாங்குகிற வாழ்க்கை கிடைச்சா போதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு அடுத்து யாரை பற்றின வீடியோ வேணும், இல்லை எதை பற்றின வீடியோ வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.